வெல்கம் டு வேதிகை. தமிழ் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இனிமையான மொழி. தமிழ்னால இனிமைன்னு தான் பொருளே. தமிழுக்கு இனிமை என்று பொருள். ரொம்ப அழகான ஒரு மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியில் வே அப்படின்னு ஒரே ஒரு சொல், ஒரு எழுத்து, அதுக்கு மறை என்று ஒரு பொருள் இருக்குது. ஏன் வேதத்துக்கும் மறைங்கிறோம்? ஏன்னா அந்த வேதமானது மறைத்து வைக்கப்பட்டு நமக்கெல்லாம் அப்புறமா கிடச்சிது, பிரம்மாவனால் கிடச்சிதுங்கிறதுனால வேதம்னா மறை அப்படின்னு சொல்கிறோம். மறைத்து வைத்தல் எவ்வளோ ஒரு அழகாக இது பண்ண. அதே மாதிரி மறைந்து நின்று மிருகங்களை தாக்குவதால் அவன் வேடன் எனப்பட்டான். அதே மாதிரி வேட்டையாடுதலும் மறைந்து நின்று மிருகங்களை தாக்குறது தான் வேட்டையாடுதல். சரியா? ரொம்ப 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 அழகழகாக இதெல்லாம் தமிழில் இருக்குது. தாவரங்கள் தாவரங்களுடைய வேர் மண்ணுக்குள்ளே ஊடுருவி மறைந்து தண்ணி எடுத்து வளருது இல்லையா? அதனால் அந்த வேரை வேர் மறைந்து இருப்பதால் அதுக்கு வேர் எனப்பட்டது. சரியா? பெண்களோட சங்ககால இலக்கியத்தில் பெண்களோட முடியை வேய்ங்குழல்பா. ஏன்னா அந்த முடியானது உடலை எப்படி மறைச்சிக்குமா, அதனால அதுக்கு வேய்ங்குழல், மறைக்கிறதுனால வேய்ங்குழல். அதே மாதிரி தான் வேய்தல், அதாவது மேலே கூரை வேய்தல்லாம் இருக்கு இல்லையா, மறைக்கிறது இல்லை, அது மறைச்சது தானே, வீட்டை மறைக்கிறதுக்கு தானே இருக்குது, அதனால் வேய்தல். அதுக்கு அது மாதிரி மறைந்து நின்று பாயறது புலி, அதனால் அதுக்கு வேங்கை எனப்பட்டது. எவ்வளோ அழகாக அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. ரொம்ப அழகு தமிழே. இதை படிக்க படிக்க நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். இதை கடந்து நம்ம வந்தோன்னா அடுத்தது வேய்குழல் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் வேல் மாறல், வேகம். வேனா ஒரு இதுக்கு அர்த்தம் வேகம். மறைந்து நின்று ஓடுறது, விரைவாக ஓடுவதற்கு வேகம். அதுதான் வேல் மாறலுக்கு கூட அந்த ஞானத்தை வேகமாக நம்மளுக்கு தரதான். வேல் மாறல் படித்தா முருகனோட அருள் நமக்கு வேகமாக கிட்டும் என்பதால் அதுக்கு வேல் மாறல். ரொம்ப ஒரு ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க நம்மளுக்கு இதெல்லாம் அடாடா இவ்வளோ இருக்கா தமிழில், இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு நம்மளுக்கே ரசிக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கு இதெல்லாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஜலதோஷம் பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா சுடுநீரில், அந்த வெந்நீரில் மூலிகைகள்லாம் போட்டு பெட்ஷீட் எடுத்து போற்றி ஆவி பிடிச்சிப்பா. அதுக்கு பேர் வேது பிடித்தல். அந்த நிகழ்வுக்கு பேர் வேது பிடித்தல்னு பேர். வேது மறைந்து அதை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு அப்படி மறைச்சிண்டு ஆவி பிடிக்கிறோம். அதுக்கு வேது பிடித்தல் அப்படின்னு பேர். அப்புறம் ஆண்கள் வேஷ்டி கட்டிக்கிறா இல்லையா, அவர்களுடைய உடலின் பாகத்தை, உடலை மூடி மறைக்கிறது, அதனால் அதுக்கு வேட்டி எனப்பட்டது. எவ்வளவு ரொம்ப இதெல்லாம் நினைக்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது வேஷம் போட்டுக்கிறது, ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது, தன்னை மறைச்சி உன்னத்தர காமிக்கிறது, அதுக்கு பேர் வேடம்னு பேர். வேடம் போட்டுக்கிறது அப்படிங்கிறதுக்கு, உண்மையை மறைக்கிறதுக்கு, உண்மையை மறைச்சி வேஷம் போட்டுக்கிறது, அது வேடம். அதே மாதிரி மறைச்சி பேசுறது, அது மாதிரி பேசுகிறதுக்கும் வேஷம் போட்டு பேசுகிறவர் அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுக்கு. அப்புறம் உண்மை, அதாவது கசப்பை அப்படியே மறைச்சிருக்கான், அதனால தான் அதுக்கு உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கு கசப்பு. அதுக்கு தான் வேம்பு அப்படிங்கிறான். வேம்பு பழம் இருக்கும், அது கசப்பாக தெரிப்பான்னு யாருக்குமே தெரியாது அந்த காய். ஆனால் அந்த கசப்பானது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அதற்கு வேம்பு அப்படின்னு வச்சுருக்கான்.
ஸோ இப்படி ஒரே ஒரு வேங்கிற ஒரு எழுத்தை வச்சு ஜாலக்கு பண்ணியிருக்கா. ஜாலக்கு தின்ஸ் 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 தின்ஸாக ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக இதை படிக்கிறதுக்கு அதெல்லாம் தமிழ் படித்தா தான். எல்லோரும் தமிழ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லாங்குவேஜ் படிக்கணும்லாம் போகிறான். ஆனால் அது படிக்க தான் அவளுக்கு என்னென்னா தமிழ் படித்தா மார்க் கம்மியாக இருக்கும், மார்க் வாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. அது உண்மைதான். அது ஏன்னா ஒழுங்காக படிக்கலையே, என்ன பண்ண முடியும் நம்ம? ஒன்றும் இல்லை, சுக்கு மிளகு திப்பிலி அப்படி படித்தா சுக்கு மிளகு திப்பிலின்னு எழுதலாம். சுக்குமோ லகுதி பிலின்னு படித்தா சுக்குமோ லகுதி பிலின்னு எழுதினா என்ன மார்க் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது பார்த்தேன். அந்த இன்றைக்கி 27 இல்லையா, நம்ம ஆண்டாள் நாச்சியோட பாட்டுக்கு கூடாரவெள்ளி, அதுக்கு உந்தனை பாடி பறை கொண்டு, உன் தன்னை பாடி பறை கொண்டு, இப்படி உன் தன்னை பாடி பறை கொண்டு, உந்தனை பாடி பறை கொண்டு அப்படின்னா அது வேர்டு அழகாக இருக்கும் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும். உன் தன்னை பாடி பறை கொண்டு அப்படின்னு வருது. அந்த மாதிரி பாடியிருக்கா. அந்த பிரித்து படிக்கிறதுல பொருளால் படித்தா சேர்க்க வேண்டிய இடத்துல தமிழில் சேர்த்து படிக்கணும், பிரிக்க வேண்டிய இடத்துல பிரித்து படித்தாலே தமிழ் ரொம்ப அழகாக எழுதலாம். அதுக்கு தான் முன்னெல்லாம் நாங்கள்லாம் வகுப்படுத்தும் போது வாசித்தல்னு ஒரு வகுப்பு இருக்கும். தமிழ் பீரியடு வந்தாலே, தமிழ் பாட வேலைன்னு வந்துடுத்துனாலே வாசித்தல், சொல்வதை எழுதுதல், ஒப்புவித்தல், இந்த 3 கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா பைஹார்ட் பண்ண ஒப்புவித்தல், அந்த மனப்பாடம் பண்ணி அந்த ஒப்புவித்தல் இருந்தால் தான் அந்த ஞாபகம் என்னென்னைக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்காக அந்த ஒப்புவித்தல், அதுதான் பைஹார்ட். சொல்வது எழுது டிக்டேஷன், லகரம் லகரம் ழகரம் இதெல்லாம் பிரித்து தெரியறதுக்காக. அது படிக்கிறதுக்கும் அதான். வாசிக்கிற போதே எப்படி படிக்கணும், அந்த வாசிப்புலேயே அந்த படிக்கிற போதே நம்மளுக்கு தப்பாக படித்தாலும் தெரியும். தப்பாக படிக்கிற ஒழுங்காக படி சொல்லலாம். அது சும்மா மனசுக்குள்ளேயே படித்து கொண்டு வந்து எழுதுறா இல்லையா, எக்ஸாமில் தேர்வு எழுதுகிற போது அவளுக்கு தமிழ் ஒழுங்காக எழுத மாட்டேங்கிறா, மார்க்கு வரமாட்டேங்கிறது. அதனால தமிழே வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்சி கட்டி அலையிறா. தமிழ் நம்மளோட தாய்மொழி. அதில் இருக்கிற அறிவும் ஒரு சிறப்பும் ஒரு இனிமையும் வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது. அதான் உண்மை. நான் தமிழாசிரியங்கிறதுக்காக சொல்லலை. எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவு 10 பாட்டு 8 தொகையாக நான் ஒரு பொருள் என்னால் அடேங்க அப்பா 50 காப்பியங்கள் இருக்குது. அதெல்லாம் படிக்க அப்படியே ஆசையாக இருக்கும், நன்னா இருக்கும். மணிமேகலைலாம் படிச்சிருந்தா புக்கை கீழே வைக்க மாட்டோம், அப்படி இருக்கும். சிவ சிந்தாமணி சூப்பர். ஒவ்வொன்றுமே எல்லாமே நல்ல பொருள்கள் அமைந்த இலக்கியங்களாக தான் இருக்கும். சங்க இலக்கியம்லாம் பொருள் நல்ல அதுக்குள்ளே ஆழ்ந்த பொருளோடு தான் இருக்கும். திருஞான சம்பந்தர் எழுதிய பதிகம்லாம் பாருங்கள், சின்ன வயசில் எழுதியிருக்காருன்னா எவ்வளோ மீனிங்கோடு எப்படிலாம் எழுதியிருக்காரு. படிக்கிற போது மீனிங் தெரியாது, என்னவோ படிச்சு போயிடுவோம். ஆனால் அது ஆழ்ந்து படிக்கிறவங்க இவ்வளோ இருக்கா அதில் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். பொருள் பார்த்து படிக்கிற போது நல்லா விளங்கி படிக்கணும் எதுவுமே, அப்போ நல்லாயிருக்கும். அதனால் தமிழோட சிறப்பை சொல்லணும்னு நான் இன்றைக்கி தோணித்து, அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நெருங்கி வருது தமிழ் பண்டிகை, பொங்கல் தமிழர் திருநாள். அதனால் இப்போ தமிழை பற்றி நான் பேசியிருக்கேன். பின்னாடியே வந்துகிட்டே இருக்குது, இன்னொரு 2-3 நாள் வந்துடும். அது பொங்கல் பதிவு போடுவேன், ஏதாவது போடுறேன். ரொம்ப சந்தோஷம். பாய், நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாட்பேட்டை கொண்டு போய் சேருங்க. ஓகே, பாய்.